என்ன வயசு உங்க பொண்ணு கட்டி? 13 வயசுல கட்டிக்கிறேன். மனசாட்சியே இல்லையாமா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் 13 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன்னு பெரியமா சொல்றீங்களே. என்னடா பாக்குற? கூட்டு போய் என்கவுண்டர்ல போடு சார். ஓகே சார். தலை வெச்ச மாதிரி. கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? அவர் என்ன பண்றாரு? அவங்கள பத்தி தெரியாது எனக்கு. தெரியாது. அப்புறம் கட்டி கொடுத்து எங்க வீட்டுல இறந்துட்டாரு. கட்டி கொடுத்தா எப்படி இறந்தாரு? உடம்பு சொல்ல மஞ்சள் காமல முத்தி போச்சு, கிட்னி ஃபால்ட், புள்ள குடி. எதுக்கு அப்படி குடிக்கணும்? எதுக்கு குடிக்கணும் அப்படி? இறந்து 2ஆம் மாசமே இவன் வந்து இது மாதிரி நீ எனக்கு வேணும், உங்க வீட்டுக்காரர் என்ன பாத்துக்க சொன்னாரு, நீ இல்லாம எங்களால இருக்க முடியாது, மொத்தமா இருக்கலாம் வா. சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கேட்டு அந்த குழந்தை இது பண்ணி வச்சுக்கிறான். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒருத்தர் எடுத்துக்கணும் மேடம், நான் அவர் எடுத்து 2 வருஷம் ஆகுது மேடம். நான் அவருக்கும் கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க இருக்குது. நான் எங்கேயாவது ஓடி போயிடலாமான்னு பாக்குறேன். முடியல எனக்கு இது கேட்கறதுக்கு. கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. அவருக்கு குழந்தை இருக்கா, 3 குழந்தை இருக்கா, ஆனா இவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். அதை எப்படி எடுத்துப்பீங்க? உனக்கு வேற வேலையே கிடையாதா? டேய், சோர்திக்கவே வேற எதுக்குறியா? ஒழுக்கன்னு ஒண்ணு சொல்லி கொடுத்தா தெரியணும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இவர் எப்படி சாரு இப்போ என்னது எடுத்திருக்கீங்களே, அந்த சார் எப்படி? அவரா மாதிரி தான் மேடம். இப்ப நாங்க என்ன செய்யணும்? ஒரு பேங்க் ஒன்னு கட்டி விடுங்க, நடத்துறோம். எனக்கு எங்க அம்மா வீட விட்டா எனக்கு யாரும் கிடையாது. எங்க அம்மாவுக்கு நானே எனக்கு எங்க அம்மா, அவ்வளவுதான். தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கே. அண்ணன் தம்பி இருந்தே எனக்கு புரோஜனம் இல்லை, அக்கா தங்கச்சி இருந்தே எனக்கு புரோஜனம் இல்லை. கேள்வி கேட்கறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கும் யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. இங்கதான் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்க, புருஷன்ட்ட கஷ்டப்பட்டுட்டீங்க, உங்க வாழ்க்கையை தொலைஞ்சு போச்சு. பசங்களை செய்யலாமா நீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. என்னமா பிரச்சனை? என் தங்கச்சி வந்து அழுதுச்சு மேடம், இவங்க அடிக்கிறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு யாரும் இவங்க வச்சுன்னு போறாங்களாம். அவர் வந்து மடியில உட்கார வச்சு கண்ணு முத்தெல்லாம் கொடுக்குறாரு. என்ன சார் இவனை என்ன பண்ண சார்? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கல்லையே பழி போடுறோம். அம்மா சொல்றாங்க உங்க வீட்டுக்காரர் தான் தப்பாவா நடந்துக்கிறாருன்னு. நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க நீ போய் இல்லப்பா, சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. நம்ம 2 பேரும் பேசுறத நம்மளுக்கே தெரியாம படமா எடுத்து போட்டு காட்டுவாங்கப்பா. எங்க அப்பா செத்து அப்பதான் 20 நாள் ஆகுது. முடியெல்லாம் வெட்டிக்கின்னு ஐப்ரோல வச்சுக்கின்னு ரோட்ல நைட்டோட நைட்டு போறது இவங்க போறாங்க சொல்லிட்டு கேட்டாரு எங்க வீட்டுக்காரு. அது கேட்டதுக்கு எங்க வீட்டுக்காரு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. உங்கள்ட்ட பாசமா இருக்காளா? வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஆனா உங்க வீட்டுக்கார பத்தி தப்பா சொல்றாங்க. அந்த மாதிரி தான் சொல்றாங்க. அவர் எதுக்குமே போக மாட்டாரு. ஏன் உனக்கு இதுன்னு கேட்கறதுக்கு அவர் மேல எல்லாம் பழியும். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நீ சந்தோஷமா தான் அங்க இருக்கிற, சொல்லு. சந்தோஷமா தான் இருக்கிற. எப்படி இருக்கிறேன்? அடிச்சாரு அவன பெல்ட்டால? பெல்ட்டால அடிக்கல, கையில தான் அடிச்சாரு. பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா.